ஏங்க அடிக்கிறீங்கன்னா அவரே அடிக்கிறீங்க நீங்க? எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் அவரை என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அவர் என்னை அடிக்க வராரு. செல்ஃப் டிஃபென்ஸா? அப்படின்னா என்ன காப்பாத்திக்கிறேன், அவ்வளவுதான். நமக்கு முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? வீடியோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள எப்படி தற்காத்துக்கிறது, நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுடைய இதுல வந்து தற்காத்துக்கிறது, அதுக்கு சட்டாபத்தை என்ன ஒரு இப்போ ஒரு கேள்வி கேட்டாரு, கொலை கூட பண்ணலாமா? நிச்சயமாக கொலை கூட பண்ணலாம். உங்களுடைய உடம்பையோ உங்களுடைய அதாவது பக்கத்தில் இருப்பவருடைய உடலையோ, அதாவது இன்னொருத்தர் அடிச்சுட்டு இருக்கப்ப நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே அது பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்காது. நம்மள பாதுகாக்கணும் பிரைவேட் அப்படி கிடையாது. பக்கத்துல இருக்கிற நீங்க பாதுகாக்கணும். ஒருத்தர் உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை தாக்க வராரு அப்படிங்கிறப்ப நீங்க அதை கண்டிப்பா நீங்க அவரையும் பாதுகாக்கலாம். அதுவும் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் தான். அவங்களையும் நீங்க பாதுகாக்கிறதுனால உங்களுக்கு இது இருக்கு. இது அதாவது இது எதுல கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். எந்த சட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860 அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு செக்ஷன் சாப்டர் 4 இருக்கு. செக்ஷன் 96 வந்து செக்ஷன் 106 வரையும். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே பிரைவேட் டிஃபென்ஸ் பத்தி தான் சொல்லுது. எப்படி கமெண்ட்ஸ்மெண்ட் பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்ன, அது இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடியை இன்னொருத்தரோட உங்களை தாக்க வந்தா அது ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ். இன்னொருத்தர் தாக்க போறாங்க அப்படின்னா நீங்க அதை தடுத்தீங்கன்னா அதுவும் பிரைவேட் டிஃபென்ஸ் தான் சொன்னேன். இதே மாதிரி இன்னொருத்தரோட உங்களுடைய பொருளையோ உங்கள்கிட்ட இருந்தோ இல்ல இன்னொருத்தருடைய பொருளை இன்னொருத்தர் இருந்தோ இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்காக இது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து பிப்பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். அவனை துரத்தி போய் பிடிக்கிறப்ப அவன் பர்ஸை பிடிச்சி இழுத்தப்ப இவன் தவறி விழுந்துட்டான்னு நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுல அவன் விழுந்ததுல அவன் மேல பஸ் ஏறி அவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் தான் வரும். ஏன்னா அவருது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து முயற்சி பண்றப்ப அந்த அக்யூஸ் இறந்துட்டாங்கன்னா, அதாவது தவறு செஞ்சவங்க இறந்துட்டாங்க, அதுக்காக நீங்க இந்த செக்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு தண்டனை கிடைக்காம நீங்க தண்டனையில இருந்து தற்காத்து கொள்ளலாம். அதுக்கு இந்த சட்டம் வந்து உங்களுக்கு வழிவகை பிரைவேட் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் உங்களை மட்டும் பாதுகாக்கிறது. பிரைவேட் டிஃபென்ஸ்னா மனிதர்கள் மனிதர்கள் அரசாங்கத்தை விட்டு இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப தண்டனை என்ன சொல்றது, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய முடியாது. எல்லா இடத்துலயும் வந்து நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து திடீர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் வந்து பாதுகாப்பு அது சாத்தியம். பிரைவேட் டிஃபென்ஸ் நீங்களோ இல்ல உங்களுக்கு அருகாமையில் இருப்பவரோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அது தனி மனிதனுக்கான ஒரு பாதுகாப்புக்கான அந்த சட்டம் தான் இந்த விதிகள், சட்ட விதிகள். செக்ஷன் 96 ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860, அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860. இதுல வந்து செக்ஷன் 96 இருந்து 106 வரை இதுதான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் கிரிமினல் லா எதனால உருவாச்சு அப்படின்னா ஒருத்தர் தன்னை தற்காத்துக் கொள்ளும் போது தான் ஒரு கிரிமினலாவே உருவாச்சு. அங்கிருந்து ஆரம்பிச்சு வந்து சும்மா அதாவது பேசிக் அதுதான் வந்து பாசிட்டிவான பழக்கம். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச் இருக்கு. கிரிமினல்னாவே நெகட்டிவ் அப்ரோச் இருக்கு, பாசிட்டிவ் அப்ரோச். ஆனா இதுல வந்து முக்கியமா நீங்க என்ன கவனிக்கிறீங்க, இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல செல்ஃப் டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. கிரிமினலா உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் அடுத்து அதை இன்னும் விரிவுபடுத்தி பார்த்தோம்னா அதை பிரைவேட் டிஃபென்ஸ்னு கொண்டு வந்தாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன, பிரைவேட் டிஃபென்ஸ்னா செல்ஃப்னா நீங்க உங்களை மட்டும் பாதுகாக்கலாம், பிரைவேட் டிஃபென்ஸ்னா மற்றவங்களையும் பாதுகாக்கலாம். உங்களோட இதுக்காக அரசாங்கம் வந்து உடனே ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காரு, ஒருத்தர் தாக்குறாரு, அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறப்ப அவருடைய உடம்புக்கோ அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கோ அது எதுவான அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாருன்னா நீங்க பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு சட்டமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். போலீஸ் வர வரைக்கும் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால அவரை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவரை பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சி செய்யலாம். அதுக்கு வந்து சட்டம் உங்களுக்கு வழிவகை செய்யுது. அதனால இப்ப அன்சோல்ட் மைண்டா இருக்கிறவங்களுக்கு தண்டனையே கிடையாது. ஒருத்தர் யாரு குற்றமனம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை சொல்லி கொடுக்கணும். குற்றமனம் இல்லாத குற்றம் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தண்டனை சட்டம் சொல்லுது. இப்ப அவர் அன்சோல்ட் மைண்டுக்கு எப்படி குற்றமனம் இருக்கும், அவருக்கு கண்டிப்பா குற்றமனம் இருக்காது.
ஆனால் அவர்கிட்ட இருந்தும் உங்களால் பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு சட்டம் உங்களுக்கு வழிவகை செய்யுது. செக்ஷன் 98 ஆஃப் ஐபிசி 1860 வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு அன்சோன் மைண்டே ஒருத்தர் இருக்காரு, அதாவது மனநிலை சரியில்லாத ஒருத்தர் உங்களை தாக்க வரும் பொழுது நீங்களோ இல்லது உங்கள் அருகில் இருப்பவரோ உங்களை பாதுகாக்க உதவி செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அவர் வந்து உங்களை அடிக்க வராது, நீங்கள் வந்து அவர் கையில் அடிக்க வராமல் வச்சுங்க, நீங்கள் வந்து இரும்பு அடிச்சோ இது அடிச்சோ, அதாவது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணா அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லாத அதுக்குன்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிக்கிறது, பிடிச்சி அவனை கொலை செய்யும் நோக்கத்தோட நீங்க செஞ்சு எடுத்து பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொலை செய்யும் நோக்கத்தோட செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கு. அப்படின்னா நீங்க அவங்க வருகையில நம்ம தாக்குறப்ப நம்ம ஏதோ எந்த ஒரு அது வந்து தாக்கக்கூடாது. ஏதோ ஆயுதம் கொண்டு தாக்கலாம். ஆனா ஒரு அன்சோன் மைண்ட்ல இருக்கிறவங்க அவன் வந்து உங்களை தாக்கணுங்கிற எண்ணத்துல தாக்கல, அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவன் சரியான குற்றமனமே இல்லாம அவன் தாக்க வரவங்க. அப்ப அவன் கத்தி எடுத்துட்டு வெட்ட வரான் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க தடுக்கிறப்ப கத்தி தவறி போய் அவன் கழுத்துல திருப்பி வெட்டிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஓகே. ஆனா அவன் கையில அடிக்க வரான் இல்ல அவன் உங்களை தள்ளி விடுறான் அப்படிங்கிறப்ப நீங்க துப்பாக்கி சொல்றது அது தவறு இல்லையா? சில தீர்ப்புகள் அது ரீசனபிள் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே முன்விரோதம் காரணமாக அவர் மேலே செலுத்துன்னு சொல்லி அடித்து கொண்டே விட்டார். அதுக்கு வந்து அவர் செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்கலாம், அதாவது ப்ரைவேட் டிஃபென்ஸை சட்ட பாதுகாப்பாக கொடுக்க முடியல. ஏன்னா மோட்டிவ் இருந்துருக்குது. இதுல முக்கியமா குற்றமனம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு அவருக்கு பாதிப்பை ஏற்படும். அதாவது நீங்க பிரைவேட் டிஃபென்ஸா இது பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து நோ இன்டென்ஷன் இருக்கக்கூடாது, குற்றமனம் இருக்கக்கூடாது. குற்றமனம் என்றால் அது பிளானிங், மோட்டிவ், இந்த முன்விரோதம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதை வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை அவங்க ப்ரூஃப் ஆகலாம். அதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இல்லை அவங்களுக்கு ஒரு எல்லாருமே ஈஸியாக ப்ரைவேட் டிஃபென்ஸ் எனக்கு நம்ம ஒருத்தர் கொலை பண்ணிட்டு நான் ப்ரைவேட் டிஃபென்ஸ் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அங்கே தான் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன மோட்டிவ் என்ன இது இருக்குது அதெல்லாம் தீர்மானித்து இதான் வந்து நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸை எடுக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றிங்க.